ஸோ கைஸ் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து நம்ம ஒரு தரமான செக்மெண்ட் பார்த்தோம் பிட்வீன் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க் அண்ட் செத் ராலன்ஸ். ஸோ ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஃபஸ்ட்டு வராரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் பண்ணுறாரு, தரமாக வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அரீனா ஃபுல்லாகவே ஓடிசி சான்ஸ் தான் வந்து போயின்னு இருக்கும். செம்மையாக வந்து ஓடிசின்னு கத்துவாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து மைக் எடுப்பார் அண்ட் பால் ஹெமன் வந்து மைக் ரோமன் கிட்ட தருவார். ரோமன் கிட்ட மைக் கொடுத்தோன்னே குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. தென் ரோமன் ரெயின்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ண சொல்றாரு அண்ட் அங்க இருக்கிற ஃபேன்ஸும் வந்து தரமா அக்னாலேஜ் பண்றாங்க நம்மளோட ஓடிசியை. தென் அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரைபல் சீஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல, எனக்கும் வந்து உங்களை வந்து பிடிச்சிருக்கு. ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, லாஸ்ட் மந்த் ராயல் ரம்பிள்ல வந்து சிஎம் பங்க் வந்து என்ன ஸ்க்ரூ பண்ணிட்டான், என்ன வந்து தூக்கி போட்டான் ராயல் ரம்பிள்ல இருந்து. ஸோ அதனால நான் வந்து எம்எஸ்ஜியில வந்து அவனை வந்து அசிட்டேன், என்னோட ரிவெஞ்ச் வந்து எடுத்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலன்ஸ் பத்தி பேசுறேன். லாஸ்ட் மந்த் செத் ராலன்ஸ் tried to kill me and last week at MSG I tried to kill him. So last month வந்து செத் ராலன்ஸ் என்ன கில் பண்ண பார்த்தா ராயல் ரம்பிள்ல. ஆனால் கெஸ் வாட், நான் வந்து எம்எஸ்ஜியில் அந்த மண்டே நைட் ராவில் அவனை கில் பண்ண பார்த்தேன். செத் ராலன்ஸை வந்து நான் சாவடிலான்னு பார்த்தேன். தென் அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு, உங்கள் ட்ரைபல் சீஃப் வந்து இங்கே ரொம்ப நேரம் இருக்க போகிறாரு, ஸோ அதனால யாராவது வந்து என்னை கன்ஃபரண்ட் பண்ண பார்க்குறீங்கன்னா வந்துருங்கப்பா. ஸோ உங்கள் ட்ரைபல் சீஃப் வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து இங்கே ரிங்கில் வந்து இருக்க போகிறாரு, ஸோ யாராவது வரணும்னா வந்துருங்க. தென் அங்கேருந்து செத் ராலன்ஸோட மியூசிக் வந்து ஹிட் ஆயிடுது. நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்து வந்துடுறாரு, ப்ளூ கலர் சோக்கா போட்டுன்னு வந்து வந்துடுறாரு தரமா. ஸோ என்ட்ரன்ஸும் வந்து தரமா கொடுத்து அதுக்கப்புறம் வராரு. அண்ட் செத் ராலன்ஸ் வந்து என்ன சொல்றாரு, யூ ஹேவ் லெட் மீ ஃபினிஷ் சிஎம் பங்க் வென் ஐ ஹேட் தி சான்ஸ். நான் வந்து சிஎம் பங்கை வந்து முடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீ ஏன் என் பிஸ்னஸில் வந்து தலையிடுற, எனக்கு வந்து சான்ஸ் இருந்தது எம்எஸ்ஜியில், ஆனால் நீ வந்து அங்கே வந்து பூந்துற. சிஎம் பங்கை வந்து நான் அங்கேயே வந்து முடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் செத் ராலன்ஸ் வந்து ஒரு எமோஷனலான ஒரு லைன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இட் ஆல்வேஸ் பீன் யூ அண்ட் மீ, தேர் இஸ் நோ மீ வித்தவுட் யூ அண்ட் தேர் இஸ் நோ யூ வித்தவுட் மீ. இதுக்கு மீனிங் என்னன்னா, எப்பவுமே நானும் நீயும் மட்டும்தான், நான் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம வந்து நான் இல்லை. தென் அங்கிருந்து வராரு நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க். ஸோ க்ரௌட் ஃபுல்லா வந்து சிஎம் பங்க்னு வந்து சாண்ட் பண்றாங்க அண்ட் சிஎம் பங்கோட தீம் சாங் கூட வந்து பாடுறாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்து தரமாக இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வந்து ஏப்ரல் மேலே வந்து ஏறிக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் அப்படி ஸோ அங்கேருந்து உட்காந்து பேசுகிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரோமன் ரெயின்ஸ், நான் வந்து உன்னை ராயல் ரம்பிளில் வந்து ஸ்க்ரூ பண்ணல, எவ்ரி மேன் ஃபார் ஹிம் செல்ஃப் அது, ஸோ அதனால நீ வந்து என்ன பிளேம் பண்ணாத. தென் அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தர் கூட வந்து ஹெல்ப் இல்லாமல் என்ன வந்து தோக்கடிச்சது இல்லை. செத் ராலன்ஸ் நீ வந்து ரோமனோட ஹெல்ப் வாங்குவ, ரோமன் வந்து செத் ராலன்ஸ் வந்து ஹெல்ப் வாங்குவோம், ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து தனியாக வந்து என்னை தோக்கடிச்சதே இல்லை. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் மறக்காத, நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன், அப்போ தான் வந்து நீ ராயல் ரம்பிள்லேயே வந்து போயிருந்தேன். சர்வைவர் சீரீஸில் வந்து நான் ஹெல்ப் பண்ணலன்னா அவள்தான் உன் கதை வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும், நீ ராயல் ரம்பிள்லேயே வந்து போயிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வந்து பால் ஹெமன் கிட்ட வந்து ஒன்று சொல்கிறாரு, தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் யுவர் ட்ரைபல் சீஃப் ஆன் அ சில்வர் பிளாட்டர் ஃபார் மீ டுநைட், ஐ அப்ரிஷியேட் இட் பால். ஸோ நன்றி பால் ஹெமன், உன்னோட ட்ரைபல் சீஃபை வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் கூட்டின்னு வந்துக்கிற என்கிட்ட வந்து அடி வாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து தலை குஞ்சுறாரு. பால் ஹெமன் வந்து பார்க்குறாரு. பால் ஹெமன் வந்து ஒரு ரியாக்ஷன் தராரு, ஐயே நான்லாம் இது பண்ணவே இல்லையே. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வந்து சொல்கிறார், இந்த ரைட் ஹேண்ட் வந்து எதுக்கு டேப் பண்ணிக்கிறேன்னு தெரியுமா, பேச இல்லை, அது வந்து சண்டை போடும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்க் வந்து ஃபீல்டில் இறங்கிடுறாரு. சண்டை நடக்குது, அவன் இவனை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிறான், இவனை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிறான். இந்த மாதிரி வந்து ப்ரால் வந்து போயின்னு இருக்கு. ஒரு மூமெண்ட்ல என்ன நடக்குது, ரெண்டு பேரும் வந்து வீந்து கிடப்பாங்க. சிஎம் பங்க் வந்து அந்த ரெசல்மேனியாவோட சைன் வந்து காமிப்பாரு. தென் அதுக்கப்புறம் சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் மேல வந்து செத் ராலன்ஸ் வந்து ஸ்பிளாஷ் போட்டுறாரு. தென் அதுக்கப்புறம் செத் ராலன்ஸ் வந்து சிஎம் பங்க் கிட்ட வந்து கை காட்டுறாரு. அதுக்கப்புறம் ரோமன் வந்து கை காட்டுறாரு. அதுக்கப்புறம் நான் கை காட்டுறாரு. ரெசல்மேனியா சைனை வந்து கை காட்டுறாரு. தென் நம்ம ஓடிசி வந்து ஸ்டீல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு, அதை வச்சு வந்து பழகிறாரு ரெண்டு பேரையும். அதுக்கப்புறம் ஓடிசி வந்து ரெண்டு பேரையும் வந்து பழகிறாரு. ஓடிசி மட்டும் தான் வந்து ரிங்குக்குள்ள வந்து நிக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பிரால் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த பிரால் வந்து நடந்துனே இந்த ஸ்மாக் டவுன் வந்து அங்கிலேருந்து வந்து முடிஞ்சது, ஆஃப் ஏர் வந்து போயிடுது, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸ்மாக் டவுன் வந்து ஒரு தரமான பிராலால வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து இந்த செக்மெண்ட் வந்து எவ்வளவு ஸ்டார் தருவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிட்டு. ஒரு தரமான செக்மெண்ட் வந்து நான் பார்த்தோம் ஸ்மாக் டவுன்ல. இதுவே ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்மாக் டவுன்ல வந்து அப்பியர் ஆயிருந்தாரு இன்னைக்கு. ஸோ ஐ திங்க் ரெசல்மேனியா 41ல பால் ஹெமன் தான் ஏதோ சம்பவம் பண்ண போறாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.